உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம் நண்பா, இங்க பாருங்க. இந்த ஏப்ரல் 28 வரலாற்று நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் உங்க TNPSC UPSC எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ரியல் கேம் சேஞ்சரா இருக்க போகுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எவ்வளவு முக்கியம்னு நீங்களே வீடியோ போக போக பாப்பீங்க. நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க டெய்லி ஜிகே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யாருக்கும் இது ரொம்பவே செட் ஆகும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கும். தினமும் இப்படிப்பட்ட தகவல்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க, எக்ஸாம்ல ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். இந்த மொத்த தகவல்களையும் 4 மெயின் டாபிக்ஸா கவர் பண்ண போறோம். குளோபல் பாலிடிக்ஸ் அண்ட் வார்ஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ், அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பரான குவிக் குவிஸ். இப்படி தீம் வாரியா மைண்ட்ல ஏத்திக்கிட்டா எக்ஸாம்ல மறக்கவே மறக்காது. பகுதி 1, உலக அரசியல் மற்றும் போர்கள். வரலாற்றையே புரட்டி போட்ட மிக முக்கியமான அரசியல் திருப்பங்களை இப்ப பாப்போம். இங்க பாருங்க, உலக அரசியல் எவ்ளோ வேகமா மாறியிருக்குன்னு. 1945ல இத்தாலி சர்வாதிகாரி முசோலினி சுட்டுக் கொல்லப்பட்டார். இது நடந்த சில வருஷத்திலே, அதாவது 1952ல ஜப்பான் அமெரிக்கா கிட்ட இருந்து முழு சுதந்திரம் வாங்குனாங்க. அடுத்து 1969ல பிரான்ஸ் பிரசிடென்ட் சார்ல்ஸ் டி கோல் பதவியிலிருந்து விலகுனாரு. அப்புறம் 1975ல நடந்த வியட்நாம் போர்ல ரொம்பவே முக்கியமான சாய்கான் வீழ்ச்சி நடந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் மேல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, 1994ல சவுத் ஆப்பிரிக்காவுல நெல்சன் மண்டேலா மாபெரும் வெற்றி பெற்று ஜனநாயகத்தை நிலைநாட்டினாரு. ஒரே நாள்ல எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றங்கள் பாத்தீங்களா? இந்த சர்வதேச மோதல்கள் பத்தி எக்ஸாம்ல அடிக்கடி கேள்விகள் வரும். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு பக்காவா இருக்கும். 1916ல அயர்லாந்துல நடந்த ஈஸ்டர் கிளர்ச்சியில ஏற்பட்ட பின்னடைவு, 1920ல அசர்பைஜான சோவியத் ரஷ்யா கைப்பற்றினது, அப்புறம் 1965ல டொமினிக்கன் குடியரசுல அமெரிக்க படைகள் நுழைஞ்சதுன்னு, இது எல்லாமே இந்த ஒரே தேதியில நடந்திருக்கு. அடுத்து ஈராக் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான ஆனா முரண்பாடான உண்மைகளை பார்ப்போம். 1937ல ஈராக் தலைவர் சதாம் ஹுசேன் பிறந்ததும் இதே ஏப்ரல் 28ல தான். பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே ஏப்ரல் 28ல, அதாவது 2004ஆம் ஆண்டு அபு கிரைப் சிறைச்சாலையில அமெரிக்க படையினர் கைதிகள் மேல நடத்தின கொடூரங்கள் உலக வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இது 2மே வரலாற்றுல ஆழமான தடம் பதிச்ச பக்கங்கள். அடுத்த செக்ஷன் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பேரழிவுகள். அதாவது மனித குலத்தோட மிகப்பெரிய சாதனைகளும் நாம சந்திச்ச மிகப்பெரிய பேரழிவுகளும். இந்த தகவல் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, 2001ல டெனிஸ் டிட்டோ முதல் விண்வெளி சுற்றுலா பயணியாக சென்றார். அப்புறம் 2003ல டிஜிட்டல் மியூசிக்கே மாத்தி அமைத்த ஆப்பிள் ஐடியூன்ஸ் லான்ச் ஆச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, 1986ல உலகத்தையே நடுங்க வச்ச செர்னோபில் அணு விபத்தை சோவியத் அறிவிச்சதும் இதே நாள்ல தான். அது மட்டும் இல்லாம 1988ல அலோஹா ஏர்லைன்ஸ் விமானத்தோட மேல் பகுதி நடுவானத்துல கிழிஞ்சு பெரும் விபத்து நடந்ததும் இதே ஏப்ரல் 28ல தான். வெற்றி, துயரம் 2 கலந்த நாளா இது அமைஞ்சிருக்கு. இதுல அந்த 2001ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் ஒரு ரியல் கேம் சேஞ்சர். டெனிஸ் டிட்டோ ரஷ்யாவோட சோயூஸ் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனாரு. இதுக்கு முன்னாடி விண்வெளி பயணம்னா அது கவர்மெண்ட் மட்டும் பண்ற விஷயம்னு இருந்துச்சு. அதை உடைச்சு முதல் தனியார் விண்வெளி சுற்றுலா பயணியா அவர் சரித்திரம் படைச்சது ஒரு மிகப்பெரிய மைல்கல். செக்ஷன் 3, கலை, விளையாட்டு மற்றும் பயணம். கொஞ்சம் சீரியஸான பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்து உலக கலாச்சாரத்தை மாத்தின சில விஷயங்களை பார்ப்போம். இந்த 4 ஃபேக்ட்ஸும் வெவ்வேறு துறைகளை சேர்ந்தது, ஆனா எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1503ல லியோனார்டோ டா வின்சி அவரோட புகழ்பெற்ற ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சாரு. 1930ல முதல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. 1947ல தார் ஹெயர்டால் அப்படிங்கிறவரு கொன்டிகி கடற்பயணத்தை தொடங்கினாரு. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 1967ல குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி வியட்நாம் போர்ல சேர மறுத்ததுக்காக கைது செய்யப்பட்டார். கலையும் விளையாட்டும் ஒரு தனி மனிதனோட போராட்டமும் எப்படி ஒரே நாள்ல இணைஞ்சிருக்கு பாருங்க. ஓகே நண்பா, ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான குவிக் குவிஸ். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்க மெமரியை செக் பண்ண ஒரு குட்டி டெஸ்ட். இதோ உங்களுக்கான கேள்வி. HMS பவுண்டி கப்பல்ல பெரிய கிளர்ச்சி நடந்த ஆண்டு எது? ஆப்ஷன் A
1789, ஆப்ஷன் பி 1801, ஆப்ஷன் சி 1750. இந்த கொஸ்டினுக்கு யார கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட் பின் பண்றோம். இன்னைக்கு வீடியோல முசோலினி, முகமது அலி, டெனிஸ் டிட்டோன்னு பல முக்கியமான அரசியல், விஞ்ஞானம், போர் சம்பந்தமான நிகழ்வுகள் பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான ஜிகே பாயிண்ட்ஸும் ஆகும். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.